Hi everyone. So pharmacokinetic கடைசி டாபிக் ட்ரக் எக்ஸ்க்ரீஷன் ஒரு எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ pharmacokineticல என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட்டு ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ண ட்ரக் வந்துட்டு நம்ம பிளட் ஸ்ட்ரீமை போய் ரீச் ஆச்சு. அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு அப்சார்ப்ஷன். தென் பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து மற்ற டிஷ்யூஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன். தென் டிஸ்ட்ரிபியூட் ஆன ட்ரக் தன்னோட வேலைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே லிவருக்கு வந்தது ஃபார் மெட்டபாலிசம், அதாவது இன்ஆக்டிவேஷன். தென் இன்ஆக்டிவேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த ட்ரக் என்னென்னு கூப்பிட போகிறோம், மெட்டபாலைட்னு கூப்பிட போகிறோம். பிகாஸ் இட் இஸ் ரெடி ஃபார் எக்ஸ்க்ரீஷன். இந்த மெட்டபாலைட்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து ட்ரக் எக்ஸ்க்ரீஷன். ஸோ என்னென்ன ரூட்லலாம் நம்மளுக்கு எக்ஸ்க்ரீஷன் பாசிபிள். ஸோ ஃபஸ்ட் வந்து கிட்னிஸ், அதுக்கு ஒரு ஆர்கன் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது யூரினா எக்ஸ்க்ரீட் ஆகலாம். தென் லங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேஸஸாக எக்ஸ்க்ரீட் ஆகலாம். பைல் அண்ட் ஃபீசஸ் பார்க்கும்போது ஸ்டூல்ஸாக எக்ஸ்க்ரீட் ஆகலாம். தென் ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வெட்டாக எக்ஸ்க்ரீட் ஆகலாம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். தென் சலைவா அப்படின்னு பார்க்கும்போது அயோடைட்ஸ் லித்தியம் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது. தென் மில்க் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது. அதனால் ஒரு சில ட்ரக்ஸ் வந்துட்டு ஃபீடிங் மதர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. ஸோ இந்த ட்ரக் எக்ஸ்க்ரீஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இப்போ தான் வரப்போகுது, விச் இஸ் பிளாஸ்மா டீஹாஃப் அண்ட் கிளியரன்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மா டீஹாஃப் அப்படின்றது என்ன? முதல்ல பிளாஸ்மா அப்படின்றது என்ன? நான் வந்து என்னோட பிளட்டை கலெக்ட் பண்ணி வச்சா ஒரு எல்லோ ஃப்ளூயிட் தனியாக நிற்கிது இல்லையா? ஸோ அதுதான் வந்து பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தோம். தென் அதே மாதிரி ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் பார்த்தோம் பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங், அதாவது என் ட்ரக்கை கொடுத்தோடனே இந்த ப்ரோட்டீன்ஸ் கூட போய் என் ட்ரக் அப்படியே ஒட்டிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 mg ஆஃப் ட்ரக் வந்துட்டு என்னோட பிளாஸ்மாவோட ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 50 mgயில் பாதிக்கு பாதியாக எவ்வளோ நேரத்தில் குறையுது அப்படின்னு படிக்கிறது தான் டீஹாஃப், அதாவது பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன். ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிற ட்ரக்கு எவ்வளோ நேரத்தில் ஹாஃபாக வந்து மாறுது அப்படின்றது தான் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறது பிளாஸ்மா ஹாஃப் லைஃப், இல்லைனா வந்து டீஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிக்னோகைனுக்கு 1 hour ஆகும், ஆஸ்பிரினுக்கு 4 hours ஆகும். ஓகே, தென் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இதில் கிளியரன்ஸ். ஸோ கிளியரன்ஸ் அப்படின்றது என்ன? எவ்வளோ சீக்கிரமாக ட்ரக் வந்துட்டு மூவ் ஆகுது, வெளியே ஏறுது அப்படின்றது. அதாவது இவ்வளோ நேரத்துக்குள்ளே பிளாஸ்மாலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வெளியே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 hourல பிளாஸ்மாவில் எவ்வளோ mg ஆஃப் ட்ரக் வெளியே போயிருக்கு அப்படின்றத படிக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் எலிமினேஷன் பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். பிளாஸ்மாவில் எவ்வளோ இருக்குது, தென் எவ்வளோ எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ எலிமினேஷன் அப்படின்றது வந்து 2 கைனடிக்ஸ் மூலமாக நடக்கலாம். அது என்ன ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ட்ரக், இல்லைனா வந்து சிம்பிளாக பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரக் தான் வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிஎல் அப்படின்னா கிளியரன்ஸ். ஸோ கிளியரன்ஸ் வந்துட்டு 50% ஒரு ஹவருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 100 mg ட்ரக்கு சாப்பிட்ருக்கேன். ஸோ 100 mgயில் 50% எவ்வளோ? 1 hour கழிச்சு 50 மாதிரி இருக்கும். தென் 50ல் ஒரு 50% என்னது? 25. ஸோ 1 hour கழிச்சு 25 mg மாதிரி இருக்கும். தென் அதுலேருந்து ஒரு 1 hour கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ அதோட பாதி 25 mgயோட பாதி 12.5 mg. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸில் எலிமினேஷன் ரேட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து வில் ஃபாலோ ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் அடுத்து ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஸோ இதில் என்ன ஆகும்னா குவான்டிட்டி ஒரு அமௌண்ட் ஆஃப் ட்ரக் தான் எலிமினேட் ஆகும், பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 100 mg ட்ரக் சாப்பிட்ருக்கேன்னு வச்சு, இல்லை 50 mg சாப்பிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 hourக்கு 10 mg தான் வந்து எலிமினேட் ஆகும். 10% இல்லை 10 mg. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 50லேருந்து 10 mg போச்சுன்னா 40, 1 hour கழிச்சு 40 மாதிரி இருக்கும். 40ல் 10 mg போச்சுன்னா 30, 1 hour கழிச்சு 30 மாதிரி இருக்கும். 30லேருந்து 10 mg போச்சுன்னா 20, ஸோ 1 hour கழிச்சு 20 மாதிரி இருக்கும். பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50%ன்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து 50 அப்படின்னா என்ன ஆகும்? 25, 25லேருந்து 50 அப்படின்னா 12.5. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது, சதவீதத்தில் போயிட்டு இருந்தது. இது எம்ஜியில், அதாவது அமௌண்ட் குவான்டிட்டி அப்படி குறையும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆல்கஹால், ஃபெனடாயின், தியோஃபைலின். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு கிராஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் mg. ஓகேங்களா? கீழே வந்துட்டு டைம். ஸோ ஒரு ஹவருக்கும் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜீரோ ஆர்டர்லையும் சரி ஃபஸ்ட் ஆர்டர்லையும் சரி ஒரு ஹவருக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் ரெட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். அது பார்த்தீங்கன்னா 100, அங்கேருந்து 2வது ஹவரில் என்ன ஆச்சு? 50 மாறிச்சு. தென் 3வது ஹவரில் 25 மாறிச்சு. 4வது ஹவரில் 12.5 அப்படியே வந்து இறங்கிட்டே போச்சு. பட் இன் கேஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரொம்ப குவான்டிடேட்டிவாக குறைஞ்சதுனால 50, 40, 30, 20, 10, 0 அப்படி போச்சு. ஸோ இது 2 கிராஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். எது ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். பட் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் கொஞ்சம் கர்வ்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு இதோட டிஃப்ரென்சஸ். இதோட ட்ரக் எலிமினேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் இருக்க MCQs நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விச் ட்ரக் வில் ஷோ மேக்ஸிமம் ரீனல் எக்ஸ்க்ரீஷன் பை குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன். ஸோ எந்த ட்ரக் வந்துட்டு நம்மளுக்கு குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்கும்? கிட்னிஸில் நடக்கும். ஸோ கிட்னியில் வந்துட்டு எந்த ட்ரக் நல்லா எக்ஸ்க்ரீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஹைலி ப்ரோட்டீன் பவுண்டா? கிடையாது. ப்ரோட்டீன்லாம் பெருசு, கிட்னிக்குள்ளே வரவே முடியாது. அதாவது கிட்னி டியூபிள்ஸ்குள்ளே வராது.
தென் HMW ஹை மாலிகுலர் வெயிட், அதுவும் பெருசு, வாய்ப்பே இல்லை. தென் ஃப்ரீ அன்பவுண்டட் ட்ரக்ஸ், ஆமாம் இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ லிப்பிட் சால்யூபிள் ட்ரக்ஸும் வந்துட்டு என்ன அப்சார்ப்ஷனுக்கு தான் ஐடியல். லிப்பிட் இன்சால்யூபிளாக இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்க்ரீட்டும் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. தென் விச் ட்ரக் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் சிக்னிஃபிகன்ட்லி த்ரூ லங்ஸ். ஸோ லங்ஸ் மூலமாக என்ன வெளியே வரும்? கேஸ். இதில் எது கேஸு? ஈத்தர் தான் வந்துட்டு கேஸ். ஸோ கேஸ், ஈத்தர் இஸ் தி ஆன்சர். தென் விச் பேராமீட்டர் ப்ரைமரிலி டிட்டர்மைன்ஸ் எலிமினேஷன் ஹாஃப் லைஃப். ஸோ இதில் எந்த வார்த்தை வந்து எலிமினேஷன் ஹாஃப் லைஃபை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது? டோஸ் கிடையாது. பயோ அவைலபிலிட்டி அப்படின்றது எவ்வளோ ட்ரக் பிளட்டை ரீச் ஆச்சு அப்படின்றது. ஸோ அதில் கிளியரன்ஸ் பற்றி எதுவுமே பேசவே இல்லை, அதுவும் கிடையாது. தென் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் வந்து எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அப்சர்வ் ஆகுதுன்றது. ஸோ இதில் பாருங்கள் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்ன, எவ்வளோ வந்துட்டு பிளாஸ்மாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறது வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைங்களா. அதே மாதிரி கிளியரன்ஸ்ன்றது பிளாஸ்மாவை விட்டு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரக் வெளியே போகிறது அப்படின்னு படிக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு ஹாஃப் லைஃபை பற்றி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். தென் 4th கொஸ்டின், கிளியரன்ஸ் ஆஃப் ட்ரக் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ கிளியரன்ஸ் அப்படின்றது என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரக் எலிமினேஷன் ரேட்டு டிவைடட் பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வந்து உங்களுக்கு 2 ரிலேட்டடாக தோணலாம். அமௌண்ட் ஆஃப் ட்ரக் கிளியர்டு பர் ஹார் அப்படின்னும் இருக்குது, வால்யூம் ஆஃப் பிளாஸ்மா கிளியர்டு ஆஃப் ட்ரக் பர் யூனிட் ஹார் அப்படி. இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் இல்லையா, பிகாஸ் ரெண்டுமே கிளியர்டு அப்படின்னு இருக்குது. பட் நம்ம டெஃபினிஷன் படி பிளாஸ்மாலேருந்து எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு படிக்கிறது தான் கிளியரன்ஸ். ஸோ பி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதில் வந்துட்டு வாட் இஸ் ஃபார்மகோகைனெட்டிக் டெஃபினிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. தென் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதோட ஃபேக்டர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், என்டோஹெப்பாட்டிக் சைக்கிளிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது அதோட ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு 3 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. தென் ட்ரக் மெட்டபாலிசம் பார்க்கும்போது phase 1 phase 2 ரியாக்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. தென் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிளியரன்ஸ், பிளாஸ்மா ஹாஃப் லைஃப் நல்லா படிச்சுக்கோங்க. தென் நான் கொடுத்துருக்க MCQஸும் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபார்மகோகைனெட்டிக் பேராமீட்டர்ஸ். தேங்க்யூ.